பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான புதிய நாளிலே காலை வேளையில் உங்கள் சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம் ஒரு லோக சுவார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள சந்தோஷம் அடைகிறோம். இன்றைக்கும் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்கிற ஒரு நம்பிக்கையும் விசுவாசத்தை அனுபவத்தையும் தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவன் அனுபவித்த காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறான். தாயும் தகப்பனும் முன்னறி தெய்வம் என்று சொல்லுவார். முதல்ல தெய்வம் யாரு அப்படின்னு பார்த்தா தாயும் தகப்பன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சங்கீதக்காரனை தாவி சொல்றான், தாயின் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். தாயின் தகப்பனும் கைவிட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். பெற்றவர்களே நம்மை மறுதளிக்கிற, பெற்றவர்களே கைவிடுகிற சூழ்நிலைகள் வரலாம். ஏன் அப்படி சொல்ல காரணம் என்ன? அவனுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் அது இருக்கிறது. பாருங்கள், சாமுவேல் இந்த தாவீதை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணும்படி அவன் அப்பாவை ஈசாயின் வீட்டுக்கு தான், அவங்க அப்பா ஈசாயின் வீட்டுக்கு கடந்து போகும்போது எல்லா பிள்ளைகளையும் கூட்டி வர சொல்லும்போது எல்லா பிள்ளைகளையும் கூட்டி வருகிறார். எந்த பிள்ளையும் கர்த்தர் ராஜாவாய் தெரிந்து கொள்ளவில்லை அபிஷேகம் பண்ணுவதற்கு. இவ இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பிள்ளைகளெல்லாம் உனக்கு இவ்வளோதானா என்று சொல்லும்போது அவன் யோசனை பண்ணி முதல்ல இவ்வளோதானான்னு நினைக்கும் போது அவன் பிள்ளைய ஒருத்தனை மறந்துட்டான். ரொம்ப யோசனை பண்ணி ஒருவன் இருக்கிறான், அவன் ஆறுகளுக்கு பின்னாலே இருக்கிறான் என்று சொன்னான். அப்படி என்றால் ஒரு பிள்ளை, கடைசியில் ஒரு பிள்ளை இருக்குது என்பதையே மறந்து விட்ட ஒரு சூழ்நிலை. ஒருவேளை தாய் தகப்பன் ஒருவேளை மறந்தாலும் கர்த்தர் மறக்க மாட்டார். அதான் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் மறக்காம என்ன சொல்றார் பாருங்க, அவனை கூட்டிட்டு வர சொல்லுங்க, அவன் வரும் வரையில நான் அங்கிருந்து போக மாட்டேன் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லி அங்கேயே வெயிட் பண்ணி அவன் வந்து அவன் அதுக்கப்புறம் சாமுவேல் அந்த தாவீதை அபிஷேகம் பண்ணிட்டு தான் போறான். ஸோ இந்த சூழ்நிலை நம்ம வாசிக்கும் போது என்ன தெரிகிறது? இந்த தாயும் தகப்பனும் கைவிட்டதான ஒரு சூழ்நிலை, மறந்து போனார்கள். இப்படி ஒரு பிள்ளை இருக்குதுங்கிறதே அவங்களுக்கு தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலாம் வரும். எப்போ பார்த்தா எங்கள் அப்பா எங்கள் அம்மா அப்படி இப்படி சொல்லி நிறைய பேர் பேசுவாங்க. பேச நல்லதுதான். அப்படித்தான் அந்த நாட்களில் இருந்தார்கள். அந்த நாட்களில் அப்படித்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வாழ்க்கையில வந்து தாவீது மறந்து போனால் கர்த்தர் மறக்காமல் அவனை தூக்கி கண்மலையிலே வைத்தார். உயரமான இடத்துல வைத்ததை அறிந்தபடினால்தான் இந்த தாவீது இப்படி சொல்லுகிறார், என் தகப்பனும் என் தாயை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார் என்று சொல்லி. இந்த அருமையான நாளிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாய் நடந்து கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு அதிகமாய் நடக்கலாம். ஏன்னா சில இடங்களிலே பெற்ற பிள்ளைகளை கூட சாகடிக்கிற சூழ்நிலைகள்ல நம்முடைய தமிழ்நாட்டிலே இருக்கிறது. தமிழ்நாடு சில மாவட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைகளையே சாகடிச்சிடறாங்க. அது ஆண் பிள்ளையா இல்லாமல் பெண் பிள்ளையா இருக்குமானால் அது கருவிலே சாகடிக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, பிறந்த பிறகு சாகடிக்கிறாங்க. கருவிலை இப்போ வந்து ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா என்று சொல்லாததுனால, ஸ்கேன் பண்ணும்போது சொல்லாததுனால பிறந்த பிறகு சாகடிக்கிறாங்க. அதை காப்பாற்றி அதை வளர்த்து கொண்டிருக்கிற சில ஸ்தாபனங்கள் இருக்கு, கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள். அந்த பிள்ளை கூட சாகடிக்க கூடாதுன்னு சொல்லி வளர்த்து இன்னைக்கு நிறைய பேர் நான் பார்த்துருக்கோம். காரணம் என்னன்னா, மறக்கிற ஒரு சூழ்நிலை, கைவிடுகிற ஒரு சூழ்நிலை, தாய் தகப்பனும் கைவிட்ட சூழ்நிலைகள். பாருங்க, தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அப்படி மறந்தால் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய அக்கறையும் தேவனுடைய அதிசயமான நம்மை கவனிக்கிற காரியத்தை பார்க்கும்போது வேற உலகத்தில் வேற எதுவுமே நமக்கு வேண்டாம் என்று தோன்றின அளவுக்கு இருக்கும். சில சமயங்களில் நம்ம எல்லாம் முழுமையாக நம்பியிருப்போம். எங்கள் அப்பா காப்பாற்றுவார், எங்கள் அப்பா பார்த்துக்குவார், எங்கள் அம்மா பார்த்துக்குவாங்க, எங்கள் சொந்த பந்தங்கள்லாம் பார்த்துக்கணும்னு அதிகமாய் நம்புவோம். ஆனால் நடக்கிற என்ன தெரியுமா? அவர்களே கைவிடுவார். நீ யார் பாருங்க, நீ யாருன்னு கேட்பாங்க. நீ என் பிள்ளை இல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க. கோர்ட்டில் போய் சாட்சி சொல்லுவாங்க, அப்படி பிள்ளை எனக்கு இல்லவே இல்லை. அப்படி நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது என் பிள்ளை இல்லைன்னு சொல்லி சொத்தை எல்லாவற்றையும் மற்ற பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு ஒரு பிள்ளை நடுரோட்டில் விட்டுட்டாங்க.
இது எல்லாவற்றையும் நாம் பார்க்கிறோம், கண்கூடாய் பார்க்கிறோம். இதைத்தான் இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழலில் உங்களை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களா, உங்கள் தாய் தகப்பன் உன்னை கைவிட்டாங்களா, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க உங்களை உயர்த்துவார். அவருடைய சமூகத்தில் நீங்கள் வரும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அதைத்தான் இந்த காலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் என்னை நம்பியிருந்தவங்கெல்லாம் என்னை இப்படி செஞ்சுட்டாங்க. என்னுடைய சகோதரன் நான் முழுமையாக நம்பினேன், அவளும் இப்படி பண்ணிட்டான். இவனுடைய சகோதரியை நம்பினேன், அவன் பண்ணிட்டாங்க. சொந்த பந்தை, மாமா, மச்சான், பெரியப்பா, சித்தப்பா, அத்தை எல்லாரையும் நம்பினேன், எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் வசனம் சொல்லி தாய் தகப்பனுமே விடும்போது மற்றவங்களாம் ஏமாத்துறோம். அப்படியானால் இந்த வசனங்கள் இன்றைக்கு நிறைவேற காலத்தில் உங்கள் குடும்பத்தில் அப்படி நிறைவேறி இருக்கிறதா, உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி இருக்குதா, நீ ஒன்றும் கவலைப்படாத. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிக்க காத்திருக்கிறார். அவர் தான் சொல்கிறாரு, அவன் சொல்கிறா பாருங்க, கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை விசுவாசமும் இந்த தாவீதுக்கு இருந்தது போல உங்களுக்கு இருக்குமா? இந்த காலைவெளியில் கேளுங்க, ஆண்டவரே நான் யார் கைவிட்டாலும் நான் உண்மை நம்புவேன், உண்மையே நான் விசுவாசிப்பேன், நீர் என்னை கைவிட மாட்டேங்க நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு நீ காலைவெளியில் சொன்னீங்கன்னா இந்த கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நீ யோசனை பண்ணி பாருங்க. எல்லாரும் போய் எல்லாம் மாயங்கள், இந்த உலகத்தின் அன்பு எல்லாம் மாயானது, எல்லாம் மாயானது, சற்று நேரம் இருந்து இராமல் போறது. அதனால நம்ம எதையுமே நம்ப முடியாது. நம்மை உருவாக்கினவர் தான் நம்மை மாற்ற முடியும், உருவாக்கினவர் தான் நம்மை முழுமையாக உண்மையாக நேசிக்க முடியும். அதனால அந்த தாவீதை கைவிடாமல் உயர்த்தினார். இன்றைக்கு உங்களையும் உயர்த்தும்படி வந்திருக்கிறார். அவரிடத்தில் நோக்கி பாருங்க, கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சொன்ன வசனத்தை நீங்கள் நம்பி விசுவாசிங்க. உங்களை நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தரை நம்பினா அவர் உங்களை சேர்த்து கொண்டு உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஒப்பு கொடுங்க, நான் உங்களுக்கு அச்சபித்து முடிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவர், இந்த கால வேளையிலே தாயின் தகப்பனும் கைவிட்டால் அவனை கைவிட மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு சொன்ன தாவீதின் வார்த்தை நாங்கள் நினைக்கிறோம். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் ஆண்டவரை தாயின் தகப்பனும் கைவிட்டு நடுரோட்டில் நிற்கிற சூழ்நிலையில் இருக்கிறார்கள். எல்லாரும் உண்மை நம்ப, உண்மை விசுவாசிக்க, உண்மையிலே மகிழ்ந்து கழிகிற உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்த கால வேளையில் உண்மை தேடுற மக்கள் ஒருவரும் வெக்கமடைந்து போகாதபடி செய்யும். இதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே உம்மை நோக்கி பார்க்க எல்லாரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும், பாதுகாத்து கிருபைக்குள் மறைவு இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த என் தகப்பனும் தாயின் கைவிட்டாலும் கேளுமான்னு சொன்ன இந்த தாவீதின் வார்த்தையை உங்கள் உள்ளத்தில் வைங்க. நீங்கள் அதே போல ஃபாலோ பண்ணுங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஒரு லோக சுவார்த்தை மூலமாக சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.